தலைவரை காமிக்கிறாங்க. தலைவர் ஒரு பாத்திரமா இந்த தொடர்ல அங்கங்க வராரு. இவர் வந்து நமக்கு வேற எந்த வழியும் விடல ராஜீவ்காந்தி அப்படின்னு பேசிட்டு அவர்கிட்ட ஒரு தூது அனுப்பி அந்த தூது வழியா கிடைச்ச செய்தியும் பேசிக்கிறத மாதிரிலாம் காட்சிகள் வருது. அப்புறம் அந்த தூது வந்தவரை வந்து அனுப்பிட்டு புட்டம்மான்கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க. அதுல என்னன்னா, நமக்கு வேற எந்த வழியும் இல்ல, he has to go அப்படின்னு அவரு சொல்றாரு. எனவே இதுல முடிவெடுத்தது, திட்டமிட்டது, ஆட்களை தேர்ந்தெடுத்தது எல்லாமே தலைவர் தான் செஞ்சாருங்கிறது மாதிரி காட்சிகளை வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த சான்றோ ஆதாரமோ இல்லை. ஏன்னா நடந்தது அவருக்கும் அவருக்கு அடுத்த நிலையில இருக்கிறவருக்குமான ஒரு உரையாடல். அந்த உரையாடல் அவங்க 2 பேர் தவிர வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் வந்த எந்த புத்தகத்திலையும் இப்படிதான் நடந்துச்சுன்னு எந்த குறிப்பும் இல்லை. வேற யாரும் பல பேர் பேசியிருக்கிறாங்க. அதை பத்தி பேசினவங்க யாரும் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததா சொல்லல. அப்ப புனைவை எந்த இடத்துல கொண்டு வந்து எப்படி வைக்கிறாங்க பாருங்க. இவர் செஞ்சாருன்னு முடிவோட இது தொடங்குது. இவங்க தான் செஞ்சாங்கன்ற முடிவோட தொடங்குது. அதை நியாயப்படுத்துறதுக்கு இந்த புனைவை காட்சிகள் வைக்கும் போதும் இவங்க இந்த மாதிரி காட்சிகள்லாம் வச்சிருக்கிறாங்க.